இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா தேர்ட் 2020 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மேட்ச்சு. சூப்பர் ஓவர் வரையும் மேட்ச் போணுச்சு. மேட்ச்சு சூப்பர் ஓவரில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் ஓவர் அவர் வந்து நல்லா பவுலிங் போட்டார், சூப்பராக பவுலிங் போட்டார். இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேர்ட் 2020 எல்லோரும் விளையாடுற எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியாவெலாம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. பவுலிங்கில் வந்து பேட்டிங்கில் 21 ரன்ஸ் அடித்தார், பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் சூப்பர் ஓவர்லேயும் பவுலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். நம்ம பையன் வாஷி அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஹேட்ஸ் ஆஃப் வாஷி. நீங்கள் இதே மாதிரி ஒன் டே சீரியஸ்லையும் நல்லா விளாடுங்க, நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி விளாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்பீர் வந்து நிறையா சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி இதே மாதிரி நல்லா விளாடணும். இன்னும் அடுத்தடுத்த சீரியஸ்லேயும் ஒன் டே ஃபார்மேட் ஸ்ரீலங்கா சீரியஸ்லேயும் நல்லா விளாடணும். பங்களாதேஷ் டூர்லேயும் நீங்கள் நல்லா விளாடணும். நல்லா இதே இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்பை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். சூப்பராக பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணார். ரிங்கு சிங்க்கு 19th ஓவர் கொடுத்தாரு. ரியான் பராங்கை பவுலிங் போட வச்சார். சூரியகுமார் யாதவே 20th ஓவர் போட்டார். முகமது சிராஜை போட வைக்காமல் நானே போடுறேன்னு சொல்லி போட்டு 2 விக்கெட்னா எடுத்தார். ரிங்கு சிங்கும் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ஓவரில் 2020 ஃபஸ்ட் ஓவர் இப்போ தான் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட்டுறதுலேயே 2 விக்கெட் எடுத்திருக்காரு ரிங்கு சிங்க்கு. அவருக்கும் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். இந்த டீம் வந்து நல்ல டீமாக இருக்குது. நல்ல பவுலிங் யூனிட்டும் இருக்குது, நல்ல பேட்டிங் யூனிட்டும் இருக்குது. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இந்த யங் டீம் இந்தியா டீம் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. கம்பீர் ஃபேஸில் வந்து ஆல் ஸ்மைல்ஸ் தான் இருந்துச்சு. சீரியஸ் ஜெயிச்சு அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் அப்போ கம்பீரும் டீமை நல்லா வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கார். நல்லா கைட் பண்ணியிருந்தார் 2020 சீரியஸ்க்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சான்ஸ் கொடுத்துருந்தாரு. கம்பீருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃபுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா சஞ்சு சாம்சன்காண்டி நம்ம எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்கன்ட்டு இந்தியன் டீமில். பட் ஆனால் கொடுத்தாங்க. அவர் இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டார். 2 மேட்சுமே டக் அடிச்சிருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா என்னங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே டக் அடிச்சிருக்காங்க. 0 அடிச்சிருக்காரு. பின்னாடி நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பங்களாதேஷ் சீரீஸ்க்கு வந்து சஞ்சு இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா என்னன்னு தெரியல. சஞ்சுவுக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் சீரியஸ் இது. ஜிம்பாப்வே சீரியஸில் கூட ஒரு 50 அடிச்சிருந்தார். பட் ஆனால் ஸ்ரீலங்கா சீரியஸில் அவரால் அடிக்க முடியல. ரொம்ப ஹார்ட் லக் சஞ்சுக்கு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்மன் கில்லை வந்து பாராட்டி ஆகணும். 10 for 3 வந்துருச்சு, 30 for 4 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் கைட் பண்ணி ரியான் பராகும் அவரும் கைட் பண்ணி நல்லா கொண்டு போனாங்க. ரியான் பராக் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சராக இருக்கார் இந்தியன் டீமுக்கு. கண்டிப்பாக அவர் வர சீரியஸ்னால் நல்லா ஆடுவார். திலக் வர்மா இன்ஜுரிங்கிறதுனால ரியான் பராக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் ரியான் பராக் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா கையில் எடுத்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா விளாண்டுருக்காரு ரியான் பராக். ஹேட்ஸ் ஆஃப் டு ரியான் பராக். இதே மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். சுப்மன் கில்லும் நல்லா ஆடினார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எல்லாம் ஸ்லோவாக இருக்குன்னாங்க. பட் ஆனால் விக்கெட்ஸ்னால் விழுந்துச்சுன்னா அதை இதான் ஆடி ஆகணும். அவர் நல்லா கண்டினியூ பண்ணி நல்லா ஆடினார். அதே மாதிரி வாஷியும் சூப்பராக பேட்டிங் ஆடினார். கடைசியில் அந்த திஷார் வந்து தீக்ஷனா ஒரு 6 அடித்தார். அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த லாஸ்ட்டில் தான் அந்த 6 அடிக்கிறது. பால் வந்து முன்னாடி டேர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா பேட்டிங் ஆடினார் வாஷியும். அந்த ரவி பிஷ்னாயும் வாஷியும் அடித்த ஒரு லாஸ்ட் ஓவரில் அடித்த 8 ரன் வந்தால் பெரிய க்ரூஷியலாக முடிஞ்சு இந்தியன் டீம் வின் பண்ணுறதுக்கு. ஓவராலாக இந்த சீரியஸ் வந்து நல்ல சீரியஸு 2020 நல்லா. ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு சின்ன டீம் தான், ரொம்ப பெரிய டீம்னு யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு பேர்னா இல்லை. அவங்க இதில் பத்திரானா தீக்ஷனா மட்டும்தான். பத்திரானா கூட நேற்று பவுலிங் போட முடியல, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. தீக்ஷனா ஒரு ஆள் தான். பட் ஆனால் நல்லா பவுலிங் போட்டாங்க நேற்று ஸ்ரீலங்கா கடைசி 2020. பட் ஆனால் நம்ம இந்தியன் டீம் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடைசி ஓவரில் அடிச்சிருக்கலாம் சூரியகுமார் யாதவ் 6 ரன் தான் அடிக்கணும், 7 ரன் தான் அடிக்கணும். அதை அடிக்க முடியாமல் தவறிட்டாங்க. அப்போனா ஸ்ரீலங்கன் டீம் வந்து எப்படிப்பட்ட டீம்னு பார்த்துக்குங்க. பட் ஆனால் சொல்லக்கூடாது. பட் ஆனால் இந்த ஸ்கோர்னால் டிஃபெண்ட் பண்ண ஸ்கோர் தான். ஸ்ரீலங்கா டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும், டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டாங்க. அது அவங்களோட ஆளுக்கு. ஓவராலாக இந்த 2020 சீரியஸ் வந்து நல்ல சீரியஸு. அடுத்தது ஒன் டே ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டேலையும் இந்தியா வந்து நல்லா பண்ணணும். ஒன் டேயும் கண்டிப்பாக இந்தியா நல்லா பண்ணுவாங்க. ஓவராலாக இந்த சீரியஸ் வந்து நம்ம பையன் வாஷிங்டன் சுந்தர் அவருக்காண்டி இந்த சீரியஸ் வந்து நல்லா முடிஞ்சு தேர்டு 2020 நல்லா விளாண்டார் வாஷி. இதே மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்த மேட்சுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எல்லோரும் நாங்கள்.
அதே மாதிரி ரியான் பராக்கும் நல்ல டேலண்ட்டு, எக்ஸைட்டிங் டேலண்ட்டு. அவரும் நல்லா பண்ணணும். அவருக்கும் நம்மளோட விஷயம் சொல்லிக்கலாம்.